ஹலோ மக்களே, காலையில் எழுந்திரிச்சிட்டு வழக்கம் ஜிம்மு கிளம்பியாச்சு. என்ன ஒன்று கொஞ்சம் டயர்டாக இருக்குது, என்னன்னு தெரில. சீக்கிரமாக ஜிம்முக்கு போகிறோன்னா அது வரை கொஞ்சம் எனர்ஜி லோவாகவே இருக்குது. ஸோ ஜிம்முக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு வர கிளம்பணும். என்ன பண்ணுறது, இஃப் வி நீட் டு ஒர்க் ஹார்ட், லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணுன்னா நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு இன்றைக்கி செஸ்ட்டு தான் போட்டேன். பார்பிளில் வந்து ஒரு 3 செட்ஸ் போட்டேன். பார்பிள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தம்பிள்ஸில் ஒரு 3 செட்ஸ் போட்டேன். எல்லாமே நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு போங்க. ஸோ தட் உங்களுக்கு ஃபீலிங் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதான் ஒரு செஸ்ட்டில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் வந்து ஆஃப் ரேஞ்சில் போட்டிங்கன்னா உங்களால் அந்த ஃபீல் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் கடைசியாக மிஷின் ஃப்ளைஸ். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு 3 செட்ஸ் ஆஃப் புஷ் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ளைஸ் பண்ணால் தான் உங்களோட எஃபெக்ட் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் ஏன் பார்க்குறேன்னா, அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இல்லைன்னு தெரியும். ஒரு வழியாக ட்ரெஸ்ஸை மாற்றியாச்சு, ஒரு அவுட்ஃபிட் செக்கையும் பார்த்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக சொன்னால அதான் சைக்கிளில் போகாமல் பைக்கில் கிளம்பியாச்சு. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அப்படியே அந்த காற்று படுது பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் வெயில் அவ்வளோ கிடையாதுல்ல, இல்லை கிளைமேட் நல்லாயிருக்கு. சைக்கிளில் போனாலும் போகலாம், ஆனால் ஆஃபீஸ் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்பணும்னா அதான் பைக்கில் கிளம்பிட்டேன். டயர்டும் ப்ளஸ் லேட்டும் ரெண்டுமே சேர்ந்து தான் பைக்கில் கிளம்பிட்டேன். நீங்களே பார்க்கலாம், வேர்த்து கொட்ட நம்ம பைக்கில் வந்தோம். ஆனால் எவ்வளோ வேர்வலாம் இல்லை. ஆனால் என்ன ஒன்று, ஒர்க்கை வச்சு பொழிஞ்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு ஆஃபீஸில் ஒருத்தவங்களுக்கு பர்த்டேவா கூப்பிட்டாங்க, அவங்க கேக் கட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கும் கேக் கட் பண்ண போச்சு. சரி ஓகே, அவங்க கேக் கட் பண்ணுற போகிறத ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்தர் நிற்கிறாரு. இப்போ அவங்க இப்போ தாங்க ஆக்சிடென்ட் ஆச்சு. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. பைக்கில் போயிட்டு இருந்தார், ஒரு ஆட்டோக்காரன் வந்து இடிச்சுட்டு போயிட்டான். இப்போ அவங்க கையில் ரொம்ப அடிபட்டுருச்சு. பரவாயில்ல, வீட்டில் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வராரு. ஸோ வீட்டில் இருந்தால் ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்களே, ஆஃபீஸ்க்கு வந்தால் கொஞ்சம் அதெல்லாம் ஃப்ரீயாக இருந்துட்டு பின்னாடி நிற்கிறாரு. இவங்க தான் என்னோடய ஃபியான்சி. இப்போ தான் ரீசெண்டாக மேரேஜ் ஆச்சு. 2 பேரும் லவ் மேரேஜ், ஒரே ஆஃபீஸ் தான். இப்படி மாஸில் ஒரே ஆஃபீஸில் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறதுலாம் அது உண்மையிலே ஒரு எப்படி சொல்கிறது, மாசான விஷயந்தான். அது எல்லாேருக்கும் நடக்குமான்னு கேட்டால் நோ, பட் வெரி ஹாப்பி ஃபார் யூ போத். ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போட்டுட்டு ஆஃபீஸ்லேருந்து கிளம்பியாச்சுங்க. லேட்டாக தான் கிளம்புனேன், சீக்கிரமாக கிளம்ப முடியல. அப்படியே ரொம்ப டயர்டாக தான் கிளம்புனேன். ஏன்னா காலையிலே கொஞ்சம் டயர்டாக தான் இருந்துச்சு, என்னன்னு தெரில. ஆனால் என்ன ஒன்று, கிளைமேட் தான் பயங்கரமாக இருக்குது. அப்படியே அந்த காற்று அப்படியே அடிக்குது, அப்படியே குளிர் காற்று. அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இன்றைக்கி தேர்ஸ்டேயில் சாய்பாபாவையும் ஒரு வேண்டுதலை போட்டுட்டு, சாய்பாபா வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு வேண்டுதலையும் போட்டுட்டு அங்கே இருந்து கிளம்பியாச்சு. நல்ல பையன் மாதிரி திருநெல்லாம் போட்டு இன்றைக்கி டே வெதர் சைன் ஆஃப் பண்ணுறேன். தேங்க்ஸ் காய்ஸ்.